பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த இருட்டோடைய ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடிமை கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிடம் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். இந்த மாதம் நமக்கு இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக ஆதியாகமம் 49:24 யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே யோசேப்பை குறித்ததான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அப்படியாக இந்த யோசேப்பின் பல வர்ண அங்கியை குறித்தும் மற்ற அங்கிகளை குறித்தும் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்புக்கு அவன் தகப்பன் தன் முதிர் வயதிலே அவன் பிறந்ததினாலே அவனை நேசித்து அவனுக்கு ஒரு பல வர்ண அங்கியை கொடுத்தான் என்று சொல்லி செய்வித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். செய்து அவனை உடுத்தி அவனை அழகு பார்த்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த அங்கியை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். வேதத்திலே பல வகையான அங்கிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 109:18 சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் என்று இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனம் துன்மார்க்கனுடைய வாய் கபட்டு வாயும் என்று ஆரம்பிக்கிறது. ஆகையால் இங்கே நாம் ஒரு அங்கியை குறித்து வாசிக்கிறோம். அது சாபமான ஒரு அங்கி. துன்மார்க்கனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கி அது சாபத்தின் அங்கியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யோபுவின் சரித்திரம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 30:18 இவ்வாறாக சொல்லுகிறது: நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. இங்கே ஒரு அங்கியை குறித்து பார்க்கிறோம். இது நோயின் உக்கிரத்தினாலே அந்த அங்கியின் கழுத்து பட்டையை போல அவனுடைய வசனம், அவனுடைய உடுப்பு வேறுபட்டது என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நோயின் உக்கிரத்தினால் வந்ததான ஒரு அங்கி. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சணல் நூல் அங்கி தரித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் அந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். இந்த சணல் நூல் அங்கி தரித்தவன் அவன் கண்ணீர் விட்டு அழுது எருசலேமின் அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே முத்திரை போடும்படியாக ஒரு அடையாளத்தை போடும்படியாக நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அங்கி சணல் நூலினால் செய்யப்பட்ட அங்கி என்று நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் ஆசாரியர்களுக்குரிய அங்கி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசாரியரின் அங்கி, அது ஆரோனின் அங்கி. சங்கீதம் 133
3 நாம் வாசிக்கும் பொழுது அந்த அங்கிகளின் மேல் இறங்குகிற நல்ல அபிஷேக தைலம் என்று நாம் வாசிக்கிறோம். தலையின் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் அது அங்கிகளுக்கும் இறங்கி வருது. அவன் தலையின் மேலே ஊற்றப்படுகிற அபிஷேக தைலம் அது தாடியின் மேலும் வழிந்து அது அவனுடைய அங்கிகளின் மேலும் இறங்குகிறதான ஒரு நல்ல அபிஷேக தைலத்தை உடைய ஒரு அங்கிதான் ஆசாரியரின் அங்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அல்லது யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு சிவப்பான அங்கியை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிவப்பான ஒரு அங்கி, இது அவரை ஏளனம் செய்யும்படியாக அவருக்கு போடப்பட்டது. ஆனால் அது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு அங்கி என்று நாம் அடுத்த பகுதியிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். இன்னொரு அங்கியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்ததான ஒரு அங்கி, அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்ததான ஒரு அங்கியை குறித்து நாம் யோவான் 19:23 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடுத்தி இருந்ததான அவர் வஸ்திரங்கள் உடுத்திருந்தார், அதற்கு மேலேயும் அங்கியை உடுத்திருந்தார் என்று அதே யோவான் 19:23 நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வஸ்திரங்கள் இருந்தது. அதையெல்லாம் அவரை சிலுவையிலே அறையும் போது உறைந்து விட்டார்கள். அதை சொல்லாமல் சொல்லுகிறார் இங்கே யோவான். அவரை அறைந்த பின்பு, சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை அவரிடத்திலிருந்து உறிந்து எடுத்து விட்டு அதை ஒவ்வொரு பங்காக அதை பங்கிட்டு வஸ்திரங்களை 4 பங்காக எடுத்துக்கொண்டார் 4 சேவகர்களுக்கு. ஆனால் இந்த தையல் இல்லாமல் இருந்த அந்த அங்கியை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 7வதாக இன்னொரு வஸ்திரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அது வெள்ளை அங்கியை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வெள்ளை அங்கி, இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கி, வெள்ளை அங்கி. ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த வெள்ளை அங்கி. வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் அங்கே அநேக ஜனங்கள் எல்லா ஜாதிகளிலும் நிற்கிறதை குறித்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். இது வெள்ளை அங்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக அநேக
விதமான அங்கிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒரு 7 விதமான அங்கிகளை குறித்து தான் நான் இந்த வேளையிலே உங்களுக்கு சொன்னேன். துன்மார்க்கருக்கு வருகிற சாபம் என்கிற அங்கி, நோயினால் உண்டாகிற அந்த அங்கிகளின் கழுத்து பட்டை போல உள்ளதான ஒரு காரியம். எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம், சணல் நூல் அங்கி தரித்த ஒரு மனுஷன் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே அடையாளம் போடுவதற்கு அழைக்கப்பட்டவர். 4வதாக ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த மகிமைக்குரிய ஒரு அங்கி. 5வதாக சிவப்பான அங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தரிக்கப்பட்டது. 6வதாக தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதான ஒரு அங்கி, இயேசுவானவரின் அங்கி. கடைசியாக 7வதாக வெள்ளை அங்கி குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது நாம் மறுபடியும் இந்த யோசேப்பினுடைய அங்கியை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். இங்கே நாம் 3 காரியங்களை நாம் யோசேப்புக்கு இந்த அங்கி வருவதற்கான, இந்த பல வர்ணமான அங்கி வருவதற்கான காரணங்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே தனக்கு அவன் பிறந்ததினால. முதிர் வயது, இஸ்ரவேலுக்கு முதிர் வயது நமக்கு நன்றாய் தெரியும். முந்தின அதிகாரங்களிலே யோசேப்பினுடைய மனைவிமார்கள் பெற்றெடுத்து கொடுத்ததான குமாரர்களை குறித்து 10 குமாரர்கள் ஒரு குமாரத்தையும் பிறந்து விட்டார்கள். ஆனால் தான் நேசித்த மனைவியாகிய ராகேலுக்கோ ஒரு பிள்ளையும் பிறவாமல் இருக்கும். இவருக்கோ முதிர்ந்த வயது ஆகிக் கொண்டு இருக்கிறது. 10 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். ஆனால் முதிர் வயதிலே அதன் பின்பு ராகேல் ஒரு பிள்ளையை பெறுகிறான். அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடும் போது இன்னும் ஒரு பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட அவனுக்கு யோசேப்பு என்று பெயர் எடுக்கிறார்கள். இந்த முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினாலே அவருக்கு இந்த பல வர்ண அங்கி கொடுக்கப்படுகிறது. மட்டுமில்லாமல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான். தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்ததினாலே அவனுக்கு இந்த அங்கி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பல வர்ணமான ஒரு அங்கி அது யோசேப்புக்கு மாத்திரம். அவனுக்கு அன்றைக்கு 11 குமாரரும் ஒரு குமாரத்தையும் இருந்தார்கள். ஆனால் அவர் நேசித்த ஒரு குமாரனுக்கு மட்டும்தான் இந்த யாக்கோபு இந்த பல வர்ணமான ஒரு அங்கியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வதாக அங்கே பார்க்கும் பொழுது அது சாதாரண ஒரு அங்கி அல்ல, அது பல வர்ணங்களையுடைய ஒரு அங்கியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே வர்ணங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதில்லை. நாம் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் அதிலே உண்டாக்கப்பட்டிருக்க, அதிலே செய்யப்பட்டிருக்க ஒவ்வொரு பொருட்களை குறித்தும், அதிலே செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருட்களின் காரியங்களை குறித்தும் நாம் ஆழமாக அதை ஒரு வேத பாடமாக தியானிக்கும் போது அதிலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் விசேஷமாய் அந்த
கூடாரத்துக்கு போடப்படுகிறதான காரியங்களிலே பல வர்ணங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே வண்ணமாய் ஆசாரியரின் உடுப்பிலும் அவர்களுக்கு செய்யப்படுகிறதான அந்த வஸ்திரங்கள், அந்த அங்கி எல்லாவற்றிலும் பல வர்ணங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. அது நூலினாலும் உபயோகப்படுத்தப்படுகிறது, பல வர்ண கற்களினாலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த வர்ணங்கள் பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறபடினாலே இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரனை தன் முதிர் வயதிலே பெற்றதினாலும் தான் அதிகமாய் நேசித்ததினாலும் அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு அங்கியை கொடுக்கவில்லை, பல வர்ணமான ஒரு அங்கியை கொடுத்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட போது ஆண்டவர் ஒரு வில்லை வானத்திலே வைத்தார். அந்த வானத்திலே காணப்படுகிற அந்த வில்லுக்கு 7 நிறங்கள் இருக்கிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அதுதான் அந்த வர்ணங்கள், அந்த நிறங்களை குறிக்கிறது. அப்படியானால் அந்த நிறங்களை நாம் பார்க்கும் பொழுது அது ஒன்றோடு 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 இணைந்து 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 அந்த வர்ணங்களை கொடுக்கிறது. சாதாரணமான ஒரு வெள்ளை கல்லின் மூலமாக இந்த 7 வர்ணங்களும் உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதுபோலதான் மழை வந்து நிற்கிற நேரத்திலே, அந்த மழை துளிகளின் விழுகிற நேரத்திலே சூரியனுடைய வெளிச்சம் அதிலே படும்போது அந்த வெளிச்சத்திலே உண்டாகிற நிறங்கள் தான் இந்த 7 விதமான நிறங்கள். இப்ப இந்த வர்ணங்கள், இந்த பல வகையான வர்ணங்களை குறிக்கிறது. அந்த சூரியன் அந்த துளிகளின் மேல், மழை துளிகளின் மேல் படும்போது உண்டாகிறதான ஒரு நிறங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பல வண்ண அங்கியை யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்ததின் நோக்கம், தான் அவனை அதிகமாய் நேசித்து அவனை போல வேறொருவரும் காணப்படக்கூடாது. தனக்கு 11 குமாரர்கள் இருந்தாலும் அந்த 10 குமாரர்களை காட்டிலும் இந்த 11வது குமாரன் தனித்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யூனிக் ட்ரெஸ், ஒரு தனித்தன்மை வாய்ந்த, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு உடையாய், ஒரு அங்கியாய் அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பல வர்ண அங்கி கொஞ்ச நாட்களிலேயே எப்படி அங்க மாறுகிறது என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அங்கியை குறித்து மாத்திரம் நாம் தொடர்ந்து தியானித்து இந்த அங்கி நமக்கு எப்படி கிடைக்கிறது என்ற அந்த கடைசி காலகட்டத்தோடு கூட முடிக்க கர்த்தருக்குள் பிரியப்படுகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், தன் முதிர் வயதிலே பிறந்த தன்னுடைய குமாரனை அவர் அதிகமாய் நேசித்து மற்ற எந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்காத ஒரு தனித்துவம் வாய்ந்த இந்த பல வர்ணம் உடைய பல நிறங்கள் அடைந்த ஒரு வஸ்திரத்தை, ஒரு அங்கியை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தார். அது நிமித்தம் சகோதரர்களுக்கு பொறாமை உண்டானது, அது நிமித்தம் சகோதரர்களுக்கு பகை உண்டானது, அது நிமித்தம் சகோதரர்கள் அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கூட அவனுடைய ஜீவியத்தையே மாற்ற வேண்டும், முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலே, இந்த அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான்.
ஆகையால்தான் அவன் அங்கே வந்திருந்த போது அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்த போது மூத்த சகோதரர்கள் அதை அனுமதிக்காத பட்சத்திலே அவனை இந்த குழியில போடுவதற்கு முன்னதாக அந்த பல வர்ண அங்கேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனிடத்திலிருந்து கழற்றுகிறார்கள். தகப்பன் நேசித்து தன் முதிர் வயதிலே பிறந்த அந்த மகனை நேசித்து அவனுக்கு கொடுத்ததான அந்த விசேஷித்து அங்கியை அவர்கள் கழற்றி போடுகிறார்கள். கழற்றப்பட்டதான அந்த அங்கி அடுத்த நிலையை என்ன அடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பல வர்ண அங்கியை யோசேப்பின் மேலிருந்து கழற்றினது மட்டுமல்ல, அதை ரத்தத்திலே தோய்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை ரத்தத்திலே தோய்க்கிறார்கள். அப்படியானால் அந்த ரத்தம் தோய்க்கப்பட்டு பல வர்ண அங்கியின் நிறம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? ரத்தத்தின் நிறமாக தான் இருக்கிறது. அது சிவப்பான ஒரு அங்கியாக அங்கு மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நேசித்து யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த அந்த பல வர்ண அங்கி இப்பொழுது என்னவாக மாறுகிறது? கழற்றப்படுகிறது. அடுத்தது அது ரத்தத்தில் துவைக்கப்படுகிறது. அதற்கு பின்பு என்னவாகிறது? அந்த 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்புகிறார்கள். அது அப்பொழுது பல வர்ண அங்கி அல்ல. அது எப்படி இருக்கிறது? அது ரத்தம் தோய்க்கப்பட்டதாய் இருக்கிறது. இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இப்பொழுது அவர் பார்க்கிறார், அந்த பல வர்ண அங்கிதான். ஆனால் அது இப்பொழுது எப்படி இருக்கிறது? ரத்தத்தில் தோய்க்கப்பட்டதாக இருக்கிறதை பார்க்கிறார். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே யோசேப்பை குறித்ததான ஒரு துக்கம் யாக்கோபுக்கு எதுவரையிலும் இருந்தது. என் முதிர் வயதிலே நான் துக்கத்தோடுதான் நான் மரிப்பேனோ என்ற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். நான் நேசித்த ஒரு குமாரன், நேசித்ததினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல வர்ண அங்கி இப்பொழுது ரத்தத்தில் தோய்க்கப்பட்டதாய் அவனிடத்திலே திரும்பி கொண்டு வரப்பட்டதை பார்த்து பார்த்து அவன் காலமெல்லாம் அழுது கொண்டிருந்திருப்பான். தன் மகனை நினைத்து நினைத்து நினைத்து. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யாக்கோபுக்கு யோசேப்பை சந்திக்கும்படியான ஒரு கிருபையின் தந்து அந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதற்கான ஒரு பாக்கியத்தையும் அவனுடைய பிள்ளைகளை கண்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஒரு பாக்கியத்தையும் இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்களை தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அது யோசேப்புக்கும் கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களாக அந்த இடத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த யோசேப்பின் அங்கே குறித்து நாம் பார்த்தோம். இது எப்படி நமக்கு இவைகள் பொருந்தும்? இதற்காக நமக்காக
ஒருவர் உடுத்தி இருந்த அந்த அங்கியை குறித்தும் நமக்கு கிடைக்க போகிற அந்த அங்கியை குறித்தும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். பல வகையான அங்கிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யோசேப்பின் அங்கியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது தன் தகப்பனால் நேசிக்கப்பட்ட குமாரனாகிய யோசேப்புக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த அங்கியாய், அது பல வர்ணங்கள் நிறைந்த ஒரு அங்கியாய் இருந்தது. ஆனால் அது தன் சகோதரர்களால் பொறாமை நிமித்தமும் பகையின் நிமித்தமும் அது கழற்றப்பட்டு அது இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அனுப்பப்பட்டதை பார்த்து பார்த்து புலம்பிக் கொண்டிருந்த யாக்கோபினுடைய நிலைமையை குறித்தும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த யாக்கோபு ஒரு நாள் வந்தது, அவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபின் இன்னொரு குமாரனை குறித்துதான ஆசீர்வாதங்களை அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே அங்கியையும் தோய்ப்பான் என்று இங்கே யூதாவை குறித்து யாக்கோபு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள். அந்நாட்களிலே முதியோர் விசேஷமாய் பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது ஆபிரகாமின் நாட்களிலிருந்து அது தொடர்ந்து வருகிறது. அப்படி யாக்கோபு தன் 12 குமாரரையும் எகிப்து தேசத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் தன்னுடைய முதல் வயதிலே தன்னுடைய மரணத்துக்கு முன்னதாக கொடுத்ததான ஆசீர்வாதங்கள். அப்படி தன்னுடைய குமாரனாகிய யூதாவை குறித்ததான ஒரு ஆசீர்வாதம். யூதாவை பெற்றெடுக்கும் போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர் கொடுத்ததாக லேயாள் பெற்ற அந்த பிள்ளையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அங்கு துதிக்கும்படியாக பிறந்த ஒரு யூதா. ஆகையால்தான் நாம் யூதாவை குறித்து நாம் எங்கு வாசித்தாலும் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்தை தான் யுத்தத்தில் போகும்போது முன்னிலையில் வைக்க சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் துதிக்கு பிறந்தவர்கள், துதியினாலே பிறந்தவர்கள், துதிக்கு பிறந்தவர்கள் இந்த யூதா கோத்திரத்தான். ஆகையால் கர்த்தர் அவர்களை எல்லா இடத்திலும் முன் வைக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் கூட மோசேக்கு பிற்பாடு யோசுவாக்கு பிற்பாடு தேவ ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசுவா வரைக்கும் தான் ஒரு தலைவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு சென்று அந்த தேசங்களை பங்கிட்டு அந்த இடங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு பின்பு யோசுவா மரித்த பின்பு ஜனங்களுக்கு யாரும் இல்லை அவர்களை நடத்துவதற்கு. ஆகையால் தேவனிடத்துல போய் விசாரிக்கிறார்கள், யார் எங்களிலே யார் முந்தி செல்ல வேண்டும் என்று.
ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா தான் முன்னாலே செல்ல வேண்டும், யூதா தான் முன்னாலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் யூதா அவன் துதிக்கு பிறந்தவன், துதிக்கப்படத்தக்கவன். துதிக்கு பிறந்ததினாலே கர்த்தர் யூதாவை எல்லா நேரங்களிலும் முன்னே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி நியாயாதிபதிகளின் நாட்களிலும் கூட யூதா கோத்திரத்தார் தான் முன் நின்று அந்த யுத்தங்களை நடத்தி அந்த இருக்கிறதான எதிராளிகளின் காரியங்களை அவர்கள் முறியடிக்கிறதை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் ஒவ்வொரு நியாயாதிபதியாக அவர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் வெவ்வேறு கோத்திரங்களிலே எழுப்பி அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கும் அவர்களை நடத்துவதற்கும் அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை நடத்தி செல்வதற்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் என்று நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது ராஜாக்களின் காலங்களிலும் துதிக்கிறவர்களை முன்னே நிறுத்தின ராஜாக்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசபாத்தின் காலத்திலே எசேக்கியா ராஜாவும் தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாடினதினாலே அவன் காலங்களிலே யுத்தத்திலே எப்பொழுதும் அவனுக்கு ஜெயம் இருந்ததை பார்க்கிறோம். அப்படி அநேக யூத ராஜாக்கள் அப்படி ஜெயம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். மோசேயின் காலத்திலும் சரி நாம் பார்க்கும் பொழுது அங்கே எண்ணிக்கை பார்க்கும் பொழுது யூதா கோத்திரத்தார் தான் அதிக எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதிக எண்ணிக்கை உடையவர்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மோசேயை கொண்டு ஆண்டவர் இந்த ஜனங்களை எண்ணும்படியாக சொல்லுகிறார். அப்படி எண்ணும் போது யூதா கோத்திரத்தின் ஜனங்கள் தான் அதிகபட்சமாக இருந்தார்கள். அப்ப இந்த யாக்கோபின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் யூதா கோத்திரத்திற்கு அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாக இருந்தபடினாலே இந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த யூதாவின் கோத்திரத்தில் வந்தவர் தான் ஈசாயின் கோத்திரத்தில் வந்தவர் தான் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் உறுதிப்பட்டிருக்கும் என்று கொடுத்தார். உன் குமாரர்கள் உன் சந்ததியர் அதிலே வீற்றிருப்பார்கள் என்று. எத்தனையோ குமாரர்கள் தாவீதின் வம்சத்திலே வந்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பாவத்து நிமித்தம் நீ மரிப்பாய், ஆனால் தாவீதின் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் உன் குமாரனை இந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சரியில்லாத ராஜாக்களுக்கும் யூதா ராஜாக்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்கள் பிள்ளைகள் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்க கிருபை செய்தார். அந்த வழியிலே வந்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சமாதான கர்த்தர் மறுமணமும் அந்த யூதாவை விட்டு செங்கோல் நீங்கவில்லை. அந்த சமாதான கர்த்தரின் வசனத்தை குறித்தும் அங்கே குறித்தும் அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே அங்கேயும் தோய்ப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சமாதான கர்த்தரின் வஸ்திரமும் அங்கேயும் திராட்சை ரசத்திலும் இரத்தத்திலும் தோய்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதலே நாம் வாசிக்கும் பொழுதும், அல்லது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிவப்பான அங்கி கொடுக்கப்பட்டது. மார்க் 15:15 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனால் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனை மாளிகையிலே கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க்கை என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இதை யோசேப்பின் அங்கியை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் அங்கே அது சிவப்பாக மாறினது, அங்கே கழற்றப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அது அங்கே கழற்றப்பட்ட பின்பு அது சிவப்பாக மாறினது. ஆனால் இங்கே சிவப்பான அங்கியை இயேசுவானவருக்கு தரித்து விட்டு அதை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்துகிறார்கள். அதற்கு பிற்பாடு அவரை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே எழுத்தின்படியான ஒரு மனுஷனாகிய யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அங்கி அது பல வண்ணமாய் இருந்தது, நேசிக்கப்பட்ட குமாரனுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நேசிக்கப்பட்ட ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரன். நான் அவருடைய மடியில் தவழ்ந்தேன் என்று சொல்லுகிறான். சந்தோஷமாய் அன்பாய் நேசித்த ஒரு குமாரன் தான் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கியும் வஸ்திரங்களும் கழற்றப்பட்டது. அது ஒரு சிவப்பு அங்கி கொடுக்கப்பட்டு அவருக்கு பரியாசம் பண்ணப்பட்டது என்று, அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கியாக இந்த சிவப்பு அங்கி இருக்கிறது. இது ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஒருவனாய் ஆலை மிதித்து ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் எங்கு சென்றாலும்
அவருக்கு முன்னமே போய் ஜனங்கள் என்ன செய்வார்களாம், அங்கே இருப்பார்கள். அவர் வனாந்திர வழியாய் போவார், இவர்கள் வேறு வழியாய் அந்த இடத்துக்கு போய்விடும். அவர் கடல் மார்க்கமாய் போவார், இவர்கள் வேறு வழியாய் அந்த இடத்துக்கு போய்விடுவார். எப்படியோ கேள்விப்படுவார்கள், இந்த படகிலே ஏறினார், இந்த பக்கம் போகிறார் என்று. ஆகையால் அவர்கள் வேறு வழியாய் தரை வழியாய் அந்த பகுதிக்கு ஓடி சென்று விடுவார். அதை நாம் சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஓய்வெடுக்கலாம் என்று இருப்பார், ஆனால் அங்கே ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். நமக்கு பசியா இருக்கிறது, போஜனம் பண்ண முடியவில்லையே, நமக்கு கொஞ்ச நேரம் உறக்கம் இல்லையே, நாம் படுத்து நித்திரை செய்ய முடியவில்லையே, நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியலே, நாம போவோம் என்று சொல்லி புறப்படும் பொழுது அங்கேயும் ஜனங்கள் வந்து விடுவார். அதை குறித்து நாம் வேதத்திலே சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலும் வந்த ஜனங்கள், அந்த கெத்செமனே தோட்டத்திலும் இருந்த ஜனங்கள், தம்முடைய சிஷ்யர்கள் அவரை வந்து பிடித்த உடனே எல்லாரும் போய்விட்டார்கள். எல்லாரும் போய்விட்டார். தனக்கு அன்பாயிருந்த சீஷன் அந்த அரண்மனை வரைக்கும் தொடர்ந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கும். எல்லாரும் ஓடி போய்விட்டார். அதுதான் வசனம் சொல்கிறது, ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை, ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் ஒருவனாய்தான் ஆலை மிதித்தேன். ஆலையை மிதித்ததினாலே எனக்கு ஏற்பட்ட அந்த இரத்த கரைகள் தான் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்து தெரித்து என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தினார். ஏனென்றால் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்ன நீதிங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அந்த நீதி நிறைவேறுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்போது அவர் யோவான் ஸ்நானன் இடத்துல செல்லுகிறார். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. எல்லா நீதியும் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த நீதியும் நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு இடம் கொடுப்பாம், நீ எனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாம். நானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொள்ள முடியாது, நீ அதற்காக நியமிக்கப்பட்டவன், நீ ஸ்நானம் கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தவன். ஆகையால் நீ இந்த நீதியை நான் நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு இடம் கொடு என்று சொல்லி அன்றைக்கு பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானன் இடத்திலே இயேசுவானவர் என்ன பாவம் செய்தார்? பிறந்ததே பாவம் இல்லாமல் தானே. அந்த 30 வயது வரைக்கும் கூட பாவம் இல்லாமல் தானே வாழ்ந்தார். அவருக்கு எதற்கு ஞான ஸ்நானம்? இயேசுவானவரே ஞான ஸ்நானம் எடுத்தார் என்றால் அவர் பாவிதான் என்று ஒரு சிலர் வாதாடுகிறது உண்டு. பாவம் இல்லாதவர் ஏன் ஞான ஸ்நானம் எடுத்தார்? நீதியை நிறைவேற்றுவதற்கு. அந்த பாவ மன்னிப்புக்கென்ற ஞான ஸ்நானத்தை அவர் எடுக்காவிட்டால் பாவிகளுக்காக அவர் மரிக்க முடியாது, பாவத்தை அவர் சுமக்க முடியாது. பாவமானார் என்ற அந்த வார்த்தைக்கு உரியவராய் மாற முடியாது. அவர் நமக்காக பாவமானார், அவர் பாவியானார் அல்ல. அவர் பாவமில்லாத பரிசுத்தர். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னிடத்திலே கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும் என்று கேட்கிற ஒரு தேவன் அவர். அவர் பாவம் இல்லாதவர். அவர் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, நீதியை நிறைவேற்றுவதற்கு. அப்பொழுதுதான் நீதியை சரி கட்டுகிற நாளிலே அவர் அந்த கடைசி நீதியாகிய மீட்கும் பொருளை பெற்றுக்கொள்வதற்கு, சகல ஜனங்களும் மீட்கப்படும்படியாக உலக இரட்சகர் என்று பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதே.
அந்த நீதி, கடைசி நீதி, அவர் அந்த ரட்சிப்பை கொடுத்து விட்டு போவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த நீதியை சரி கட்டுவதற்கு அவருக்கு அந்த சிவப்பு அங்கி தரிக்கப்பட்டது. அன்றைக்கு ஒருவேளை அந்த போர் செய்வதர்கள் நினைத்திருக்கலாம், இந்த சிவப்பு அங்கியை போட்டு நாம எல்லாரும் சேர்ந்து இவரை பரியாசம் பண்ணிடலாம். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக அவர்கள் முழங்கால் படியிட்டு, மார்க்கும் அதை எழுதுகிறார், அவர் மேல் துப்பினார்களாம். ஆனால் என்ன செய்கிறார்கள்? முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பரியாசம் பண்ணுகிறவன் கூட அவரை வணங்க வைக்கிறார் ஆண்டவர். பரியாசம் மாத்திரம் பண்ணினால் போதாது, நீ அவரை வணங்கு என்று தேவன் அவரை வணக்கத்துக்குரியவராய் மாற்றுகிறார். பரியாசம் பண்ணுவதற்கு தான் அன்றைக்கு சிவப்பங்கி. ஆனால் அது அவர் நீதியை சரி கட்டுகிற நாளுக்காக நியமிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான காரியங்கள் தான் அன்றைக்கு அவர் அணிந்ததான சிவப்பு அங்கி. அதை கலற்றுகிறார்கள், அதை போடுகிறார்கள், அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறாரே, அவர் தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினதினாலே, கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினாலே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராய் மாறினார். அவருடைய நாமத்தை கேட்கும் போதே எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். இங்கே போர் சேவகர்கள் அவரை சிரசிலே முள்வடி வைக்கிறார்கள், கோலால் அடிக்கிறார்கள், ரத்தம் வடிக்கிறது. சிவப்பான அங்கியை தரித்து அவரை வணங்குகிறார்கள், முழங்கால் படியிட்டு. பரியாசம் தானே பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பல வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள், என்னென்னோ பண்ணியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவங்கள முழங்கால் படியிட்டு வணங்க வைத்து விட்டார். ஆகையால் பரியாசம், யார் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறார்களோ, கர்த்தர் அவர்கள் முழங்கால்களை முடக்கி கர்த்தரை துதிக்க வணங்க வைப்பார். ஒரு நாள் வரும். ஏனென்றால் அந்த ஏசாயா 63:4 சொல்லுகிறது, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நம்முடைய போதகர் மூலமா இந்த வருடம் நமக்கு இந்த மீட்கும் வருஷம் என்று தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. இருட்டோடு செபத்திலே முதல் நாள், 2ஆம் நாளிலே வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து அதற்காக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபித்து, நம்முடைய குடும்பங்கள் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ, நம்முடைய தேசம், நம்முடைய பட்டணங்கள், நாம் வாழ்கிற கிராமங்கள், இவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு சிவப்பு அங்கியை தரித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் ஏளனமாய் பரியாசம் பண்ணுவதற்கு சிவப்பு அங்கியை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் அது தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதான் நான் இந்த பூமிக்கு வந்தேன், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். ஆகியதான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்ததினாலே முடிந்தது என்று அந்த சிலுவையிலே முழக்கமிட்டு தன் கடைசி மூச்சை தேவனிடத்திலே, பிதாவினிடத்திலே ஒப்புவிக்க அவர் கிருபை பெற்றிருந்தார். அந்த சிவப்பு அங்கி அவர் நீதியை சரி கட்டுகிறதற்கு அணிவிக்கப்பட்ட ஒரு அங்கியாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய அங்கி கடற்றப்பட்டது, அவனுடைய அங்கி சிவப்பாக மாற்றப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த தையல் இல்லாத
முழுவதுமாய் மேலே தொடங்கி கீழே வரைக்கும் நெய்யப்பட்ட ஒரு அங்கியை அறிந்து அதை கழற்றினார்கள். ஆனால் அவருக்கு கொடுத்த அங்கி என்ன? சிவப்பு அங்கி. இது எதற்காக கொடுக்கப்பட்டது? நாம் எல்லாரும் மீட்கப்படும்படியாக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட அந்த அங்கிதான் அவருக்கு சிவப்பு அங்கி. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இந்த சிவப்பு அங்கி என்னவாக மாறுகிறது? அது வெள்ளை அங்கியாக மாறுகிறது. எப்பொழுது? அது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்க்கப்படும் போது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 7:14, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கிகளை உடையவர்களின் அங்கி என்ன அங்கியாக மாறுகிறது? என்ன நிறமாக மாறுகிறது? அது வெள்ளை அங்கியாக மாறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வெள்ளை கல்லை வைத்து, இந்த பிரிசம் என்று சொல்வார்கள், அதை ஒரு இதிலே போட்டு அதை சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது அதற்குள்ளே பல கலர்ஸை பார்க்க முடியும், பல வண்ணங்களை பார்க்க முடியும். அப்ப அந்த ஒரே ஒரு வெள்ளை கல்தான் பல வண்ணங்களை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும். அப்படியானால் இந்த சிவப்பு அங்கியை உடுத்தின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்ப இந்த வெண்மையும் சிவப்புமானவர் நமக்கு கொடுக்கிற அங்கி அவருடைய இரத்தத்திலே தோய்க்கப்பட்டால் நம்முடைய அங்கிகள் வெண்மையாகிறது. இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கி என்ன நிறமாயிருக்கும் என்று நமக்கு தெரியும். அன்றைக்கு பல வர்ண அங்கி ஆட்டுக்கிடாவின் இரத்தத்திலே தோய்க்கப்பட்டு அந்த தகப்பனிடத்திலே கொண்டு போகப்பட்டது. அந்த தகப்பன் அவன் கொடுத்த அங்கி அல்ல, அது மாற்றப்பட்டது. எப்படி? அது இரத்தத்தினாலே கரைப்படுத்தப்பட்டது. ஆனால் இரத்தத்தினாலே கரைப்படுத்தப்பட்டு நம்முடைய அங்கிகள் பாவக்கரையினாலே நிறைந்த நம்முடைய அங்கிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தோய்க்கப்படும் போது அது வெண்மையாக மாறுகிறது. அது வெண்மையாக மாறுகிறது. அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. இரத்தம் படிந்த பாவ கரைகள் படிந்த அங்கிகளையுடைய நாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே நம்முடைய அங்கிகளை அனுதினமும் தோய்த்து 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 அதை வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளுத்தவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் உபத்திரவத்தில் வந்தவர், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் இவர்கள் பல ஜாதிகள், பல தேசங்கள், பல கோத்திரங்கள், பல பாஷைக்காரர்களிலிருந்தும் வந்தவர்கள். எண்ணக்கூடாத திரளான கூட்டம். அங்கே போய் நிற்க போகிறோம் நாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டு குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். நாம் பரலோகத்திலே போய் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பை தான் நாம் இந்த பூமியிலே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? யூதாவின் வம்சத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? அவன் துதிக்கிறவன், துதிக்கிறவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அங்கே அந்த அங்கிகளை கொடுத்து, வெள்ளை அங்கிகளை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? துதிக்க வைக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாக என்று துதித்துக் கொண்டிருப்பார்கள். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! நாம் யாவரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த வெள்ளை அங்கியை நம் ஒவ்வொருவருக்கும் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். வெள்ளை அங்கியை தரித்தவர்களாய் தான் நாம் பரலோகத்துக்கு போய் அங்கே பரலோகத்தில் தேவனை, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம்! பல வர்ண அங்கி அன்றைக்கு கலற்றப்பட்டு அது ரத்தம் படிந்தது. தகப்பனுக்கு நேசிக்கப்பட்ட ஒரு குமாரனுக்கு கொடுக்கப்பட்டு, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிதாவினால் நேசிக்கப்பட்ட ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் இந்த சிவப்பு அங்கி இரத்தத்தில் துவைக்கப்பட்டது போல கொடுக்கப்பட்டு, ஆனால் அது எதனாலே? நம்முடைய பாவங்களினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே அவர் நமக்காக பாவமானார். பாவமானதினாலே நமக்கு ஒரு வெள்ளை அங்கியை அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அதை போட்டுக்கொண்டு அதை அணிந்தவர்களாய் தேவ சமூகத்திலே நின்று அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, இங்கே நாம் துதிக்கிறதை பார்க்கிறோம். அதிகமாய் அங்கு வேறு வேலையே இல்லை. அந்த ஒரே ஒரு வேலையை செய்ய போகிற நம்மை கர்த்தர் அந்த பாதையிலே நடத்துவாராக. நமக்காக ஒரு மீட்கும் நாளை நமக்கு மாத்திரம் நம்முடையவர்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த நாளை என்னுடையவர்களை மீட்கும் நாள் அவர் சொல்லுகிறார். என்னுடையவர்களை மீட்கும், அவருடையவர்களாய் நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாரும் சீக்கிரத்துல இந்த வருடத்திலே ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. ஆகிய எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் அனுதினமும் துவைக்கப்பட்டு வெள்ளை அங்கியை பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தை அடைய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வார். அப்படியா கிருபை செய்ய தேவனிடத்துல நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பினேசரே, இந்த நல்ல வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் எப்படியாய் ஆண்டவரை யோசிப்பின் அங்கியை குறித்தும் நீர் அணிந்திருந்த அங்கியை குறித்தும் நாங்கள் தியானிக்கும். நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அங்கியை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கிருபை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் ஆண்டவரே அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து உம்மை நாங்கள் போற்றி பாட, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே நாங்கள் விழுந்து உம்மை பணிந்து கொள்ள, நேரடியாய் உம்மை தரிசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்ட போகிறேன். எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே உமக்கானவர்களை மீட்கும் நாள் வந்தது என்று சொன்னீரே. அந்த நாளை நீ நியமித்து வைத்திருக்கிறீரே. நீதி சரி கட்டும் நாள் வந்திருக்கிறது. மீட்கப்படும் வருஷம் வந்திருக்கிறது. இந்த வருஷத்திலே எங்கள் சொந்த பந்தங்கள், ஆண்டவரே அக்கம் பக்கம் உள்ளவர்கள், எங்கள் தேசத்தில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா தேவ ஜனங்கள், மற்றவர்கள் எல்லாரும் நம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை துவைக்கிறவர்களாய் மாறு, வெள்ளை அங்கிகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறு. இந்த வருடத்திலே கிருபை செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.